ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சாம்லான். இன்னைக்கு நம்ம எந்த ஏரியா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்னா மாங்காடு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாங்காடில் இருக்கிற வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், ஷாப்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட், லேண்ட்மார்க் டெவலப்மெண்ட் அண்ட் அஸ் வெல் அஸ் ரியல் எஸ்டேட்டை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். மாங்காடில் இருக்கிற ஒரு பார்க் ஸ்ட்ரீட்லேருந்து இப்போ நம்ம கிளம்புறோம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் நிற்கிற சைடு வந்து பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குது மாங்காடில். மாங்காடில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து உங்களுக்கு வந்து பார்க் ஃபெசிலிட்டி வந்து பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க போய் பார்க்கை பார்க்கலாம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ப்ளே ஏரியா மாதிரி, அதே மாதிரி வந்து சின்ன கார்டனிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. வாங்க அப்படியே மெயினுக்கு மூவ் ஆகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமாட்சி அம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து காமாட்சி அம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டாக பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபுல்லாக வந்து இந்த ஏரியாவில் வந்து ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் டெவலப்மெண்ட் வந்து ஒரு சூப்பரமாக பயங்கரமாக ஆகிட்டுருக்கு. பாருங்கள், ரெண்டு சைடும் வீடுங்க. நல்லா வந்து ஒரு டெவலப்மெண்ட் இருக்கிற ஒரு லொக்கேஷன் தான் வந்து நம்ம மாங்காடு. ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரைமான லொக்கேஷன், இன்றைக்குமே ஒரு ப்ரைமான லொக்கேஷன் தான். யாராலையும் வந்து குறை சொல்ல முடியாத ஒரு லொக்கேஷன் தான் இன்றைக்கி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 கிலோமீட்டரில் வந்து உங்களுக்கு வந்து கூனஞ்சாடி மெட்ரோ ஆக்சஸ் இருக்குது. அதேமாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து குன்றத்தூர் டெம்பிளை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் போய் ஆக்சஸ் பண்ணலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கோயில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளவர் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. கோயில் ரெண்டு சைடுமே ஃப்ளவர் ஷாப்ஸ், அதே மாதிரி ஹேண்ட் கிராஃப்டட் ஷாப்ஸும் இருக்குது. உங்களுக்கு வந்து கலைநய பொருட்களும் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். மாங்காடில் நிறைய ஒரு வித்தியாசமான பொருட்கள் கிடைக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட பொருட்களும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து பார்க்கிங் விட்ருக்காங்க. உங்களுக்கு இங்கே வந்தீங்கன்னா வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோயிலில் பார்க்கிங், கோயிலில் ஒட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பஜ்ஜி போண்டா, ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஷாப்ஸ்லாம் இருக்குது. அதேமாதிரி வந்து ஆப்போசிட்லேயும் ஒரு ஷாப்ஸ் இருக்குது. அதுமாதிரி டீ கடை இருக்குது. அதே மாதிரி வந்து பேங்க் ஃபெசிலிட்டி இருக்குது. அதேமாதிரி வந்து உங்களுக்கு சாமி ரிலேட்டட் பொருள், அதேமாதிரி கவர்மெண்ட்டும் உங்கள் ஆஃபீஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்காங்க. பாருங்கள், ரெண்டு சைட்லேயும் வந்து உங்களுக்கு ஷாப்ஸு, ஜுவல்லரி ஷாப்ஸு, அதுமாதிரி வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஏரியாவாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு எல்லா கனெக்டிவிட்டியும் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற ஒரு லொக்கேஷன் தாங்க மாங்காடு. பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஃப்ளவர் ஷாப்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கோயிலுக்கு விசிட் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் வந்து இங்கேயே வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் விசிட் பண்ணி இங்கே வந்து நீங்கள் ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கும் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல் அண்ட் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் வந்து அவங்க வந்து ஸ்ரீ காமாட்சி அம்மன் டெம்பிளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிலீவ் பண்ணி அவங்க வந்து இங்கே வந்து ஷாப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்லிப்பர் கடையும் இருக்குங்க உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மாங்காடுலேருந்து கும்படாஞ்சேடி ரூட்டில் வந்து பூந்தமல்லிக்கு பஸ் ஆக்சஸும், அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரம் ரூட்டில் வந்து தாம்பரத்துக்கு பஸ் ஆக்சஸும் வந்து ஒரு 5 to 10 நிமிட்ஸில் வந்து வந்துக்கினே இருக்கும் கண்டினியூஸாக உங்களுக்கு. அப்படியே அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் போனீங்கன்னா ரோடு வருது. அப்படியே ரோட்டுக்கு போனீங்கன்னா வந்து மெயின் ரோடு வந்துடும். இந்த மெயின் ரோடு பேர் பார்த்தீங்கன்னா வந்து குன்றத்தூர் மெயின் ரோடு தான். குன்றத்தூர் மெயின் ரோடு வந்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து காஃபி ஷாப்ஸு, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸு, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பேக்கரி, அதுமாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லா ஐட்டமும் வந்து இருக்குங்க. அதேமாதிரி ஜூஸ் கடை இருக்குது பாருங்கள், ஜூஸ் கடை இருக்குது. கார்னரில் 2 ஜூஸ் கடை இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 24/7 வந்து அதேமாதிரி எமர்ஜென்சிக்கு வந்து இங்கே 24/7 ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதேமாதிரி வந்து ப்ரெக்னென்சிக்கு வந்து இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குங்க, 24/7 இருக்குது. அதேமாதிரி வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா ராதா பவன் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பாலாஜி பவன் ஹோட்டல் இருக்குது. இது வந்து ரெண்டுமே வந்து ஒரு மெயினான ஹோட்டலுங்க இந்த லொக்கேஷனில் மாங்காடில். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வடை கடையாக இருக்குங்க உங்களுக்கு. யார் டூரிஸ்ட் வந்தாலும் அதேமாதிரி வந்து கோயிலுக்கு யார் விசிட் பண்ணாலும் வந்து இந்த ஹோட்டலில் தான் மோஸ்ட்டாக வந்து எல்லாம் விசிட் பண்ணி சாப்பிடுவாங்க. அதேமாதிரி வந்து நிறைய ஹோட்டல்ஸும் இங்கே இருக்குங்க சுத்தோட்டத்தில். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நடந்து போயிட்டு இருக்கிற ஸ்ட்ரீட்டு பார்த்திங்கன்னா வந்து பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட்டு. இது வந்து ஒரு முக்கியமான ஸ்ட்ரீட்டுங்க இங்கே. அதேமாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து சோயா ஃபுட்ஸ்னு இருக்குது, இஎம்எஸ்ன்னு. இந்த கடை பார்த்திங்கன்னா வந்து ஈவினிங் ஆனால் போடுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து சோயா பீன்ஸ் வந்து ஒரு சில்லி சோயா பீன்ஸ் அதுமாதிரி வந்து ஃப்ரை பண்ணி உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாச்சு சோயா பீன்ஸ் வந்து அதேமாதிரி வந்து ஒரு பிரிஞ்சி மாதிரி பண்ணிலாம் சேல்ஸ் பண்ணுவாங்க இங்கே. அதுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு வரவேற்பு இருக்குது மாங்காடில். இப்போ நம்ம நிற்கிறது பார்த்திங்கன்னா வந்து சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஸ்ட்ரீட்டு. இது வந்து இதாங்க நம்ம வந்து மாங்காடு வந்து ஒரு முக்கியமான கனெக்டிங் ஸ்ட்ரீட்டாகவே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஜெராக்ஸ் கிடக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இங்கே வந்து வைகுண்ட பெருமாள் கோயில் வந்து இங்கே தாங்க இருக்குது. இது வந்து ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க இந்த ஏரியாவில். சூப்பராக இருக்குங்க கோயில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா. ஆனால் கோயிலுக்குள்ளே இப்போதைக்கு போகக்கூடாது, நம்ம கேமரா வச்சுருக்கோம். சரி, அதனால் வந்து கேமரா வந்து அலோட் கிடையாது. வாங்க அப்படியே வெளியே போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் கடை, துணி கடை எல்லாமே இங்கே இருக்குங்க. ஃபுட் ஐட்டம் மாங்காடில் இல்லாததே கிடையாதுங்க. பேங்க் இருக்குது உங்களுக்கு, அதேமாதிரி பேங்க் ஆஃப் பரோடா இருக்குது, மாங்காடில் ஐஏபி இருக்குது, எல்லா பேங்க்குமே இருக்குங்க.
இந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக வந்து கடைங்க தான் இருக்கும். மெயின் ரோடு போனாலும் கடைங்க தான் இருக்கும். எல்லாம் டெவலப் ஆயிடுச்சுங்க. ஃபுட்டு கடை, அதே மாதிரி ஸ்நாக்ஸு கடை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழ கடை இருக்குது. உங்களுக்கு எல்லாமே இருக்குதுங்க. பியூட்டி பார்லர் கூட இருக்குது. சனுஷா பியூட்டி பார்லர். எல்லாமே உங்களுக்கு பிரைடல் மேக்கப்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயின் மெயின் வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அம்பேத்கர் சிலை இருக்கும். அதாங்க லேண்ட்மார்க் இங்கே அம்பேத்கர் சிலை. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரி கடை கிட்ட பஸ் ஸ்டாப்பு பாருங்கள். 66 போது பாருங்கள், பூந்தமல்லிக்கு தாம்பாத்துலேருந்து ஒரே பரபரப்பான லொக்கேஷனுங்க. பேக்கரியிலேருந்து எல்லாமே இருக்கும் இங்கே ஃபுல்லாக பாருங்கள். இங்கே வந்து ஆட்டோ ஸ்டாண்டு போடுவாங்க. அதான் வைகுண்ட பெருமாள் கோயில். இது ஃப்ரண்ட் சைடு, இந்த சைடு கோயிலோட ஃப்ரண்ட் சைடு இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. அதேமாரி பஸ் ஸ்டாப் இருக்குது. இங்கே பாருங்க ஆட்டோ வந்து உங்களுக்கு பிக்கப் ட்ராப் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து போரூர் போகிறதுக்கு 66 பஸ் வந்து இந்த சைடு தாங்க போகும். அதேமாதிரி வந்து மெயின் ரோடு வந்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு மாங்காடுலேயே வந்து வெஜ்ஜிலேருந்து நான்வெஜ் ரெண்டுமே கிடைக்கும் மெயின் ரோடு. ஏன்னா வந்து மாங்காடு காமாட்சம்மன் கோயில்கிட்ட மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜ்ஜு தாங்க ஓடும் ஃபுல் அண்ட் ஃபுல். நான்வெஜ் வந்து அலோட் கிடையாது. ஆனால் இந்த சைட்லாம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான்வெஜ்ஜும் இருக்குது, வெஜ்ஜும் இருக்குங்க. எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு இந்த சைடு. ஆப்போசிட்டில் பாருங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து அதேமாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்க்கு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்வெஜ் ஐட்டம்லாம் இங்கே ஃபுல் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது. கல்யாண மண்டபமும் இருக்குங்க. எல்லாமே இருக்குங்க. நம்ம மாநாட்டில் கேக் ஸ்பாட் இருக்குது, கரூர் வைசியா இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து ரெசிடென்சி ஏரியா இருக்குது. அதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக இருக்குங்க. மக்களும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான மக்களுங்க. இங்கே இந்த ஏரியாவில் வந்து எல்லாருமே ஒரு சாதுவான மக்களாக இருப்பாங்க. ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டும் இருக்குது, ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் இருக்குது. ரோட் கனெக்டிவிட்டிஸும் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அவுட் ரிங் ரோட் கனெக்டிவிட்டியும் இருக்கும் உங்களுக்கு. அங்கேருந்து வந்து ஈஸியாக நீங்கள் தாம்பரம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஆவடி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் ஆக்சஸ் பண்ணலாம். எல்லாமே ஒரே இடத்துல இருக்குதுங்க. சிட்டிக்குள்ளே போனால் 25 கிலோமீட்டர் ட்ரிப்ளிகன் போய் நீங்கள் ரீச் ஆகிடலாம். எல்லாமே இருக்குங்க இந்த இடத்துல. அதேமாரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து துணி கடை இருக்குது. நம்ம சித்தி துணி கடை. உங்களுக்கு வந்து சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் வந்து துணி வந்து இங்கே எடுத்துக்கலாம், நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டெவலப்பான லொக்கேஷனு பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பழமையான கடைங்க. மோஸ்ட் ஆஃப் ஷூட்டிங்ஸ் வந்து இங்கே தான் எடுப்பாங்க. டிவி ஷூட்டிங்ஸு. இங்கே வந்து டிரைவிங் ஸ்கூல்லாம் நம்மளுக்கு சொல்லித் தராங்க இந்த சைடில். அதே மாதிரி வந்து ஜெராக்ஸ் கடை, அதே மாதிரி வந்து கல் சிமெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேட்டரும் இருக்குது, பரிமளா தேட்ரு. அதேமாதிரி வந்து ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ஐட்டம் இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி பார்லரும் இருக்கும். வாங்க நம்ம அப்படியே வந்து ஆப்போசிட்டில் க்ராஸ் பண்ணி போகலாம். பார்த்திங்கன்னா மெட் ப்ளஸும் இருக்குது, அண்ணாமலை செட் பாயிண்ட் இருக்குது, அர்ஜுனா வந்து பேக்கரி இருக்குது, எல்லாமே இருக்குங்க இந்த சைடு. அப்படியே ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா நம்ம பையா வந்து பானிபூரி போடுவார், அந்த கடையும் இருக்குது. எல்லாமே இங்கே இருக்குங்க. நம்ம மாங்காடில் வந்து எல்லாமே கிடைக்குங்க. ஈவினிங் ஆனால் வந்து நம்ம பையா வந்து பானிபூரி போடுவார். பானிபூரி, சுண்டல், அதுமாரி வந்து எல்லாமே நம்மளுக்கு போட்டு கொடுப்பாரு. ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ஒரு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். மாங்காடில் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி பஸ்ஸு டிப்போ இருக்குங்க. அதேமாதிரி ஜிம்மு, கல்யாண மண்டபம், அதேமாதிரி மாங்காடு பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, அதேமாதிரி ரிஷி ஸ்கூல் இருக்குது, அதேமாதிரி வந்து முத்துக்குமரன் காலேஜ் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆப்பிள் சூப்பர் மார்க்கெட்டும் இருக்குங்க. அதேமாதிரி மாங்காடில் பார்த்திங்கன்னா T14 போலீஸ் ஸ்டேஷன் வந்து இருக்குது. அவங்க வந்து எப்பவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரவுண்ட்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு லொக்கேஷன் தாங்க நம்ம மாங்காடு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பள்ளிவாசல் இருக்குது, மஸ்கியூ பாருங்கள், இந்த சைட்லேயும் இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப பழமையான ஒரு மாஸ்க்குங்க, இந்த லொக்கேஷனில் இருக்குங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து 54P நிற்குதுங்க. இந்த சைட்லேயும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேலை நடக்குது. மெயின் ரோட்லேயும் வந்து காலியாக இருந்த லேண்ட்ஸ்லாம் வந்து வேக்கண்ட் லேண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஷாப்ஸ் மாதிரி கட்டி வந்து நல்லா ரெண்ட் பார்க்குறாங்க. அதேமாதிரி பாருங்கள், இதான் மெயின் என்ட்ரன்ஸு, வைகுண்ட பெருமான் கோயில் மெயின் என்ட்ரன்ஸு. வாங்க இப்போ இந்த சைடு போகலாம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்ட்ரீட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து காட்டு பக்கத்தில் போய் கனெக்ட் பண்ணி விட்ருவோம். நம்ம சென்னையோட வெஸ்ட்டில் தாங்க நம்ம மாங்காடு இருக்குது. நம்ம சென்னைக்கே மாங்காடு தாங்க ஒரு கேட் என்ட்ரின்னே சொல்லலாம்.
அதே மாதிரி இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. அதே மாதிரி அந்த சைட்லாம் வந்து ஷாப்ஸ்லாம் கட்டுறாங்க. மாங்காடு வந்து ஒரு நல்ல லொக்கேஷனுங்க. இன்றைக்கி வந்து காட்டுப்பாக்கத்தில் வந்து வீடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 பிஹெச்கே டூப்ளெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 கோடி 4 கோடி போயின்னுக்குதுங்க, 2 3 அப்படின்னு. ஆனால் மாங்காடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக 1.5 தாங்க போகுது. இன்னும் நீங்கள் ஒரு ப்ரைமான மெயினான லொக்கேஷன் எல்லாம் வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அதுக்கேற்ற மாதிரி ரேட்லாம் போகுதுங்க. ரியல் எஸ்டேட்டும் இங்கே வளர்ந்துனே வருதுங்க, டூரிசமாக வளர்ந்துனே வருது. உங்களுக்கு ஒரு நல்ல வந்து ஒரு ஃபினான்ஷியல் தர ஒரு லொக்கேஷனாகவும் இருக்குதுங்க. வாங்க, இதுதான் மெயின் ரோடுங்க. ஃபுல்லாக பாருங்கள், மெயின் ரோட்டில் ஷாப்ஸ் இருக்குது. அதான் அம்பேத்கர் சிலை இருக்குது. ஒரு நல்ல ஜங்ஷனான லொக்கேஷனுங்க நம்ம மாங்காடு. பாருங்க, வண்டி போயின்னு வந்துன்னு இருக்குது. இந்த சைடு வந்தாலும் பழக்கடை இருக்குது. உங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்க நம்ம மாங்காட்டில். நல்ல ஒரு கனெக்டிங்கான லொக்கேஷன் தான். வாங்க, அப்படியே வந்து நம்ம காமாட்சி அம்மன் கோயில் பேக் சைடில் போய் பார்க்கலாம். நம்ம மாங்காடு பார்த்திங்கன்னா நம்ம சென்னை வெஸ்ட்டில் இருக்குங்க. நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 22 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இங்கே வந்து மாங்காடு வந்து ஈஸியாக வந்து ரீச் ஆகிடலாம். நீங்கள் மாங்காடில் பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் காலேஜ், அது மாங்காடு பப்ளிக் ஸ்கூலு, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா காசாகிராண்ட் வந்து எக்கச்சக்கமாக பில்டிங்கை கட்டுறாங்க இந்த லொக்கேஷனில். அப்பார்ட்மெண்ட்டே பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிடுச்சுங்க ரேட்டு. எல்லாம் பல லட்சம் கோடியே தொட்டிச்சுங்க. அதே மாதிரி லொக்கேஷனாக மாறணும் வருதுங்க சென்னைக்கு. ஏன்னா வந்து இங்கே வந்து நல்ல ஒரு மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து ஹைக்காயினே வருது. ஒரு நல்ல ஹை அப்ரிசியேஷனான ஒரு லொக்கேஷனாகவும் இருக்குது. இதை தவிர வேறு என்ன வேணும் உங்களுக்கு? மாங்காடில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஃபீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து ஒரு நல்ல ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. உங்களுக்கு போர் போட்டிங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்கே வந்து நல்லா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நல்ல வந்து ஒரு ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா மாங்காடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சீசன் டைமோ இல்லை அதர் டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் இந்த டெம்பிள் வந்து நம்பி இருக்கிறதுனால வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ரெண்டலோ ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டும் இருக்குது இங்கே. ஒரு நல்ல அதனால வந்து ஒரு நல்ல ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இங்கே இந்த லொக்கேஷனில் இருந்தால் மாங்காட்டில் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சைடு வந்து உங்களுக்கு குளம் இருக்குங்க. காமாட்சி அம்மன் டெம்பிளோட குளம் இருக்குது இந்த சைடில். பக்கத்தில் வந்து நம்மளுக்கு கோயில் ஒட்டின மாதிரி இருக்குங்க. இது வந்து கோயிலோட பேக் சைடுங்க. இங்கேயே வந்து நீங்கள் கார்லாம் பார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரோடும் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ப்ராடான ரோடுங்க இது. பாருங்கள், இந்த சைடும் வீடுங்க இருக்குது. எப்பயுமே ஒரு நல்ல ஜன நடமாட்டம் உள்ள ஒரு இடங்க இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் டாய்லெட்டு ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு 2 பேருக்கும் டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் வேணாம். இங்கே வந்து நீங்கள் விசிட் பண்ணணும், ஒரு டூரிஸ்ட்டாக விசிட் பண்ணணுன்னா உங்களுக்கு எதுவும் வேணாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சித்தி விநாயகர் கோயில் இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான கோயிலுங்க. நம்ம மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில்கிட்டே வருதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ரீட் பேர் பார்த்திங்கன்னா வந்து வேலீஸ்வரர் கோயில் ஸ்ட்ரீட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கேயும் ஒரு நல்ல கட்டுமானம் வேலைலாம் நடக்குதுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலை, வீடெலாம் கட்டுறாங்க. இந்த கோயில் இந்த ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தோன்னா வேலீஸ்வரர் கோயிலை வந்து போய் முட்டுறது. அந்த ரோட்டை போய் ஜாயின் பண்ணுது. அது ரொம்ப முக்கியமான கோயிலுங்க வேலீஸ்வரர் கோயில் மாங்காடில். அது ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க. வாங்க அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். பாருங்க, 2 சைடும் வீடுங்களாம் வந்துச்சுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்புங்க. நம்ம காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து நிறைய லொக்கேஷனில் வந்து ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாட்டிலேருந்து வந்து இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த கோயிலுங்க நம்ம மாங்காடு கோயில். இது வந்து ஒரு டெம்பிள் டவுன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து குன்றத்தூர் முருகன் கோயிலும் உங்களுக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது. அதேமாதிரி பூந்தமல்லியிலும் டெம்பிள்ஸ் வந்து நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாங்காடை சுற்றி வந்து நல்ல கோயில் எல்லாம் டெம்பிள்ஸும் இருக்குங்க. ஒரு நல்ல சூப்பரான லொக்கேஷன், கனெக்டிவிட்டியான ஒரு லொக்கேஷனாகவும் இன்றைக்கி மாறி இருக்குங்க. மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸ் வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம வேலீஸ்வரர் டெம்பிள் வந்து ரீச் ஆகிடலானுங்க. இது வந்து ஒரு மாதேவி ஸ்ட்ரீட்டு. இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து வேலீஸ்வரர் டெம்பிளை வந்து விசிட் பண்ணுறாங்க. மார்னிங்கில் வரும்போது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாகவும் இருக்குங்க டெம்பிளுக்கு. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும். ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸாக வந்து நீங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரீட்டு ஒரு நல்ல பரபரப்பான ஸ்ட்ரீட்டுங்க. 2 சைடும் வீடுங்க இருக்குது, கடைங்கள்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து மேல்மா நகர் ரோடை போய் கனெக்ட் பண்ணுது. மேல்மா நகர் ரோட்டை பிடிச்சிங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக போய் ஃபைனலாக வந்து நிலுத்து போய் வந்து
அவுட் ரிங் ரோடு போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டரில் அங்கேருந்து எங்கே வேணாலும் போகலாங்க. டப்புன்னு ஆவடி போகலாம், அந்த சைடில் பார்த்தீங்கன்னா தாம்பரம் போகலாம், அந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து பரந்தூரே போகலாங்க. அங்கேருந்து எங்கே வேணாலும் போகலாங்க. தாம்பரம், ஆவடி, ஸ்ரீபெரும்புத்தூர் எந்த சைடு வேணாலும் போகலாங்க ஈஸியாக. இது வந்து மேல்மாநகர் போகிற ரோடுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்குங்க. பார்க்குன்னு சொல்ல முடியாது, குளம். குளத்தை சுற்றி வந்து உங்களுக்கு வந்து வாக் பண்ணுறதுக்கு டெய்லியும் வாக்கிங்க்கு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டு குளத்தை சுற்றி போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஈவினிங்லேயோ ஒரு மார்னிங்லேயோ வந்து ஒரு 5 நிமிட்ஸில் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நல்ல வந்து வாக் ஆர் ஜாகிங் ஆர் ரன்னிங் பண்ணிட்டு போகலாம். மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து விசிட் பண்ணுவாங்க இந்த இடத்த. ஃபுல்லாக வந்து ஜாகிங் அண்ட் வாக்கிங் பண்ணிட்டு அண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவாங்க இந்த இடத்துல. இது மாதிரி பார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாங்காடு லொக்கேஷனில் வந்து நிறைய பார்க்ஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு. அண்ட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு காலத்தில் மாங்காடுன்னு சொன்னாலே மேங்கோ ஃபாரஸ்ட்னு தான் அர்த்தம். ஆனால் இன்னைக்கு இது வந்து ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் மாங்காடு ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோயில் டெம்பிள்னு சொன்னால் தான் தெரியும். என்ன அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு டெவலப்மெண்ட் வந்து இங்கே வந்து இருக்குது. டெம்பிளை விசிட் பண்ணனா ஏர்லி மார்னிங் ஒரு 6 ஆர் ஈவினிங் 6 அந்த மாதிரி டைமில் வாங்க. கொஞ்சம் க்ரௌட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஹாரத்தையும் பார்த்துடலாம் உள்ளே. வாங்க அப்படியே நம்ம ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே போய் பார்க்கலாம். எப்படி வந்து வீடுங்கள்லாம் வந்திருக்கு, அதே மாதிரி வந்து வில்லாஸ்லாம் வந்திருக்கு. பாருங்கள், சூப்பராக கட்டியிருக்காங்க. ஒரு வீடும் பாருங்கள், பேலஸ் மாதிரி கட்டிக்கிறாங்க. பாருங்கள், இந்த சைடில் பாருங்கள், லெஃப்ட் சைட்லையும் எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கு. அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா இது நல்ல லொக்கேஷனில் இருக்கிறனால தான் அவங்க வாங்கி கட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க. பாருங்கள், ஃபுல்லாக வந்து வீடுங்க வந்துருச்சுங்க இந்த எல்லா சைடும். உங்களுக்கு வந்து ரோடும் வந்து ஒரு நல்ல ப்ராடர் ரோடாக இருக்குது. உங்களுக்கு எல்லாம் கனெக்டிவிட்டியும் இருக்குன்னா வேறு என்னங்க வேணும்? மாங்காடு தாங்க பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ வந்து இது வந்து ஒரு நல்ல டெவலப்பிங் ஏரியா. கொஞ்சம் வந்து ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸாகவும் இருக்குது. வீடே இல்லாதவங்க கூட நீங்கள் வந்து வீடு வாங்கிக்கலாம் இங்கே. கைஸ், ஃபைனலாக வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாங்காடை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஃபைனலாக வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம். மாங்காடு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு ஜஸ்ட் ஒரு ஏரியா கிடையாது. மாங்காடு பார்த்தீங்கன்னா டிவோஷன், கல்ச்சர், ஹை க்ரோத் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து சங்கமிக்கிற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாங்காடு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமஸான காமாட்சி அம்மன் கோயில் டெம்பிள் இங்கே தான் இருக்குது. அது வந்து இது ஒரு புண்ணிய பூமி. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பல பக்தர்கள், டூரிஸ்ட் வந்து காமாட்சி அம்மன் கோயில் வந்து பார்க்குறாங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மட்டும் இல்லை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து நியர்பை வந்து போரூர் ஐடி ஹப்ஸு, அப்கமிங் மெட்ரோ கனெக்டிவிட்டிஸ் இருக்குது, சாலிட் ஹைவே ஆக்சஸ் இருக்குது, நல்லா சாலிட் ஹைவே ஆக்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோட இன்ட்ரோ வெஸ்ட் சென்னை பிக்கஸ்ட் லைஃப் ஸ்டைல் டெஸ்டினேஷனாக இருக்குது. போரூர் புந்தமல்லி மாதிரி ஒரு காரிடோர்ஸ் பக்கத்தில் இருக்கிறனால வந்து ஒரு நல்ல லேண்ட் ரேட்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ரிஷியேட் வந்து ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா இருந்தாலும் ஆர் இந்த மாங்காடு ஏரியா ஆர் சென்னை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு ஐடியா இருந்தாலும் ப்ளீஸ் கான்டாக்ட் அஸ், வி கைட் யூ. தேங்க்யூ.